இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாலை வேளையில் நம் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுவதோடு நம்முடைய இரட்சகரும் மீட்பருமான தேவனை மகிமைப்படுத்தவும் ஒரே குடும்பமாக ஒரே மகிழ்ச்சியோடும் ஒன்று கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஏபிகேட் சபையின் பெண்கள் ஐக்கிய குழுவினால் ஏற்பாடு செய்துள்ள இந்த சிறப்பு சுதந்திர தின பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறோம். இன்று பாடல்களும் இருக்கும், சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகளும் இருக்கும், சிரிக்க வைக்கும் தருணங்களும் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இப்போதும் கூட நம் ஏபிகேச் சபையின் பெண்கள் ஐக்கிய குழு தலைவி சகோதரி மகாலட்சுமி என்ற ஃபெய்த் கரோலின் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேடைக்கு அழைக்கிறேன். மலர் என்பது அழகின் அடையாளம் மட்டுமல்ல, அது அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமும் கூட. அதற்கிணங்க நமது ஏபிகேட் சபையின் மழலை செல்வங்களின் கரங்களால் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மலர் கொடுத்து வரவேற்க இருக்கிறோம். ஒரு குடும்பம் வேர்கள் வலிமையாக இருந்தால் அந்த குடும்பத்தின் கிளைகள் சிறப்பாக வளரும். அதே போல நமது சபையின் அசைக்க முடியாத வேராக நின்று நமது போதகர் அவர்கள் வாழ்க்கையில் அன்பான தாயாகவும் ஆசீர்வாதத்தின் ஆதாரமாகவும் திகழ்கின்ற நமது அன்பிற்குரிய பாஸ்டர் அம்மா அவர்களை ரோஜா மலரை வழங்கி ஜோயல் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருகிறார். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாஸ்டர் அம்மாவை வரவேற்போம். மென்மையில் மலராய், மென்மையில் மலராய், மனதில் அன்பாய், செயலில் அர்ப்பணிப்பாய், வார்த்தைகளின் இனிமையாய், இறை பணியில் சிறப்பாய், திருச்சபையின் பெருமையாய் திகழ்கின்ற நம் அன்பிற்குரிய போதகரின் மனைவி திருமதி சத்யா சார்லஸ் அவர்களையும் அண்ணன் பிரபு அவர்களின் துணைவியார் திருமதி பாரதி பிரபு அவர்களையும் ரோஜா மலர்களை வழங்கி சிறுமிகள் பிரைசி மற்றும் பிளஸ்ஸி மேடை கலைத்து வருகிறார்கள். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். விதை மரத்தை வளர்க்கும், விளக்கு காரிருளை நீக்கும், திசை காட்டி வழிகாட்டும். அதே போலவே வார்த்தைகளாலும் விசுவாசத்தாலும் வசனங்களாலும் ஜெபத்தாலும் எங்களை அன்றும் இன்றும் என்றும் வழிநடத்தி வரும் எங்கள் ஏபிகேச் திருச்சபையின் போதகர் அவர்களை பூங்கொத்து வழங்கி மேடைக்கு அழைத்து வருகிறார். நம் ஏபிகேச் சபையின் பெண்கள் ஐக்கிய குழு தலைவி திருமதி மகாலட்சுமி அவர்களுடன் இணைந்து நம் சபையின் மழலை செல்வங்களும் அன்புடன் வருகிறார்கள். யாவரும் கரங்களை தட்டி நம் சபையின் பாஸ்டர் அவர்களை மேடைக்கு வரவேற்போம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி
இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்க நமது அன்பிற்குரிய ஏபிகெட் சபையின் பாஸ்டரம் அவர்களை ஆரம்ப ஜெபம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரி சோதனத்தை முன்னிட்டு அப்பா, பெண்கள் கூட்டத்திலிருந்து நடத்துகிற இந்த அப்பா ப்ரோக்ராமை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாய் போதகருக்காக செபிக்கிறோம், போதகர் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடி வந்த அப்பா எங்களுடைய சபை ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை விசுவாசிகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, மன்னடியோடு துதிக்கிற கூடி வந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. இன்ன ஜன பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே என் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் கூட்டத்திலிருந்து நடத்துகிற அப்பா அந்த ப்ரோக்ராம் ஒன்றையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. வந்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க என் ஆண்டவர் உதேசியும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமையை ஆவற்றுமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் மனமார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் நாகப்பெறின் என்ற ஐயன் திருவள்ளுவரின் அமுத மொழிக்கேற்ப முகத்தில் மலரும் புன்னகையும் வார்த்தைகளின் இனிமையும் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை மேலும் அழகுபடுத்தும் மனங்கனிந்த வரவேற்புரை வழங்க நம் ஏபிஹெச் சபையின் சிறுவர் மற்றும் வாலிபர் ஐக்கிய குழு தலைவி ஜோதி இம்மானுவேல் என்ற எஸ்தர் ராஜாத்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் முதற்கண் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வேத வசனத்தின்படி இன்று நாம் சுதந்திர தினத்தை பெண்கள் ஐக்கியம் சார்பாக கொண்டாட கூடியிருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் கொடுத்த நம் தேசத்திற்காகவும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிய கிறிஸ்துவுக்காகவும் இன்று நன்றி சொல்லும் நாள் இது. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற உண்மையான சுதந்திரத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் இந்த நாள் சுதந்திரத்தின் அருமையை நமக்கு நினைவூட்டும் ஒரு சிறப்பான நாள். நாம் இன்று சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம், சுதந்திரமாக தேவனை ஆராதிக்கிறோம். அதற்காக நன்றியோடு தேவனை துதிப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வேத வசனத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் நல் ஆலோசனைகளின் வழியாகவும் நம்மை நேர்வழியாய் நடத்தி வரும் நம் ஏபிஹெச் சபை போதகர் உயர் திரு சார்லஸ் எபனேசர் அண்ணன் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இருளில் இருக்கும் வீட்டுக்கு விளக்கு எப்படி வெளிச்சம் தருகிறதோ அப்படியே எங்கள் சபைக்கு போதகர் அவர்கள் வேத வசனத்தின் மூலம் வெளிச்சம் தருகிறார்கள். அவர்கள் இந்த நாளில் நம் மத்தியில் இருப்பது இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டுகிறது. அடுத்ததாக, ஒரு ஊழியக்காரரை உருவாக்கியதில் ஒரு தாயின் பங்கு அளவிட முடியாதது. ஒரு தாயின் ஜெபம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நிரூபிக்கும் ஒரு சான்றாக பாஸ்டர் அம்மா திருமதி கிறிஸ்டல்டா ஜான் செல்வராஜ் அவர்கள் நம்மிடையே விருந்தினராக வந்திருப்பது பெருமகிழ்ச்சியை அளிக்கிறது. நம் சபையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஜெபத்தால் தாங்குகின்ற பாஸ்டர் அம்மாவை இந்த மகிழ்வான நாளில் வரவேற்பது நான் பெருமை அடைகிறேன். மேலும் இந்த ஊழியத்தின் பின்னால் இருந்து உறுதுணையாக நின்று அன்புடனும்
புரிதலுடனும் செபத்துடனும் எல்லா ஊழிய காரியங்களிலும் பெரும் தூணாய் நின்று எங்களை வழிநடத்தி வரும் சபை போதகரின் அன்பு மனைவியும் எங்கள் அன்பு சகோதரி சத்யா சார்லஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது மேலும் நிகழ்ச்சிக்கு அழகு சேர்க்கிறது. அவர்களை மனதார வரவேற்கிறேன். ஒரு குடும்பம் என்பது உறவுகளால் மட்டும் உருவானது அல்ல. அன்பால், அரவணைப்பால், ஒருவருக்கொருவர் கொடுக்கும் ஆதரவால் அது அழகாகிறது. அதே போல போதகருடைய அன்பு தம்பியின் துணைவியாரான சகோதரி பாரதி பிரபு அவர்களும் இந்த விழாவில் இணைந்து தன்னுடைய அன்பினாலும் அழகான பங்களிப்பாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் அழகு சேர்க்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அடுத்ததாக, பெண்கள் என்றால் 4 மதில்களுக்குள் வேலை செய்பவர் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தின் மத்தியில் எங்களின் உள்ளார்ந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு நடைபாதையை எங்களுக்கு அமைத்து தந்து நமது பெண்கள் ஐக்கியத்தை அழகாக வழிநடத்தி பெண்களின் திறமைகளையும் ஊழியத்தையும் ஊக்குவித்து வரும் பெண்கள் ஐக்கிய தலைவி சகோதரி மகாலட்சுமி அவர்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். மேலும் இந்த சபையின் அனுபவத்தின் பொக்கிஷங்களாக திகழ்கின்ற சபையின் மூத்த விசுவாசிகளையும் ஒரு வீட்டை கட்டியெழுப்ப எப்படி தூண்கள் இருக்கிறதோ அப்படி நம் சபையை தாங்கி நிற்கும் ஆண்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியை கண்டபின் இன்னும் என்னவெல்லாம் சிறப்பாக செய்யலாம் என்று இப்போதே சிந்தித்து கொண்டிருக்கும் எங்கள் சபையின் வாலிபர்களையும் எங்கள் சபையின் எதிர்கால ஒளிவிளக்குகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் யாவரையும் இந்த சுதந்திர தின பெருவிழாவிற்கு வரவேற்பதில் அளப்பரிய ஆனந்தம் அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ள பாடல்கள், நாடகங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் இதர விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வகையில் அமையும். பார்ப்பவர்களின் இருதயங்களில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஒவ்வொருவரையும் பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வரவேற்புரை வழங்கிய திருமதி ஜோதி இம்மானுவேல் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையும் கூட நம் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசுகளை வழங்க இருக்கிறோம். அந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம் சபையின் போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறோம். இந்த பரிசை வழங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது சபையின் மூத்த விசுவாசி திருமதி மேரி அம்மா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி எங்கள் அன்பின் அடையாளமாக வழங்கிய இந்த சிறிய அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டதற்கு எங்கள் சபை போதகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது அன்பிற்குரிய பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறோம். இந்த நினைவு பரிசை வழங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது சபையின் விசுவாசி திருமதி சிவகாமி என்ற ரூத் மெர்லின் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நாங்கள் அன்போடு வழங்கிய இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டதற்காக பாஸ்டர் அம்மாவிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் மதிப்பிற்குரிய சபை போதகரின் துணைவியார் திருமதி சத்யா சார்லஸ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறோம். இந்த நினைவு பரிசை வழங்குவதற்காக
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நம் சபையின் மூத்த விசுவாசி திருமதி சாந்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அன்பின் நினைவாக வழங்கிய இந்த நினைவு பரிசை ஏற்றுக்கொண்டதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் கூட நம் அன்பிற்குரிய சகோதரி திருமதி பாரதி பிரபு அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறோம். இந்த அன்பளிப்பை வழங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நம் சபையின் மூத்த விசுவாசி திருமதி லைலா ஜோசப் அவர்களை மேடை கலைக்கிறோம். எங்கள் அன்பின் அடையாளமாக வழங்கிய இந்த பரிசை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் கூட நமது அன்பிற்குரிய சகோதரி திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இருக்கிறோம். இந்த அன்பளிப்பை வழங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமதி பொன்னுத்தாயி அவர்களை மேடை கலைக்கிறோம். எங்கள் அன்பின் அடையாளமாக வழங்கிய இந்த பரிசை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டதற்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நீங்கள் யாவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுக்கு நேராக கடந்து போக உள்ளோம். மேடையை அலங்கரித்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அடுத்தடுத்து வரும் கலை நிகழ்ச்சிகளை இருக்கையிலிருந்து கண்டுகளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனு, இப்போ உன் கையை தட்ட சவுண்டே வரல. அனு கொஞ்சம் வீக்கா இருக்கா போல. நீங்க எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோமா? சூப்பர் சூப்பர். என்ன அதிருது இல்ல அரங்கமே? அரங்கமே அதிருது, அவ்வளவு சவுண்டா இருக்கு. அது போல தேவ ஜனங்களே, ஒரு குரல்ல தேவனை துதிப்பதை காட்டிலும் பல குரல்கள் இணைந்து தேவனை துதிப்பது பரலோகத்தை நேரடியாக சென்றடையும். அதற்கிணங்க ஏபிஹெச் திருச்சபையின் அன்பான சகோதரிகள் இணை இணையாய் வந்து இனிமையான குழுப்பாடலை அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். அவர்களை உற்சாகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேடைக்கு வரவேற்போம். ஏபிஹெச் சபையை சேர்ந்த சகோதரிகள் ஷெலின், சகோதரி ஜோதி, சகோதரி பொன்னுத்தாயி, சகோதரி சித்ரா, சிவகாமி அம்மா, சகோதரி சாந்தி அக்கா, சகோதரி கண்மணி, சகோதரி அனு, சகோதரி எஸ்தர், சகோதரி அருணா அவர்கள். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாய் நாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாய் நாம்.
அவர் நல்லவர்.